ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான டிசைன் தான். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் கஸ்டமர் நான் சொல்லியிருந்தேன் 7 ப்ளவுசஸ் டெய்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டிசைன் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட்ஸும் பண்ணிவிடுங்க. நம்ம எப்பயும் போல் வித் ப்ரைஸிங்கோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லுவேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க. ஸோ இவங்க கொடுத்த 7 ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அவங்களே டிசைன் சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், சேம் கொலேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த கிளாத்தில் நீங்கள் போடுங்க அப்படின்னாங்க. அவங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, அக்கா இந்த கிளாத் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, இதில் வந்து நம்ம ஒர்க்கு போட்டால் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியும். நான் வந்து கோல்டு ஸ்டோன் அவங்க கொடுத்த டிசைனில் இருந்தது, நான் ஒயிட் ஸ்டோன் வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 4 நம்பர் பீட் சுகர் பீட் வந்து நம்ம பிரைட்டாக கொடுக்கும்போது நல்லா எடுத்து கொடுக்கும். நான் ஹேங்கிங்ஸும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகேக்கா, நீங்களே ஐடியா பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட பட்ஜெட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேங்கிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக போடலான்ட்டு ஒரு ஹேங்கிங்ஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ப்ளவுஸுமே நான் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பேன். ஒன்றுத்துக்கு ஸ்கொயர் போட்டிருப்பேன், ஒன்றுத்துக்கு ரவுண்டு போட்டிருப்பேன், ஒன்றுத்துக்கு ட்ராப் போட்டிருப்பேன். இதுக்கு வந்து ஃப்ளவர் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர் மாதிரி போட்டிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ஸ்கொயர் கிளிப் ஸ்டோன் வந்து நான் ஒட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீட் அவுட்லைன் இந்த மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து சொல்லணும் அப்படின்னா 2 லைன்ஸ் ஜர்ரி அண்ட் சுகர் பீட் 4 நம்பர் பீட், அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒட்டிட்டு ஜிக்ஸாக் மாதிரி கொண்டு போயிட்டு இந்த பக்கம் ஜிக்ஸாக் மாதிரி கொண்டு வந்து ஒரு மாதிரி அப்படியே நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து 4 நம்பர் பீட் எங்கெல்லாம் கேப் இருக்கோ நாங்கள்லாம் வந்து வச்ச பிறகு மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பர் பீடு ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதோட இப்போ நம்ம கோலம் போடும்போது இப்படி சந்து புள்ளி அப்படி வைப்போம், அந்த மாதிரி அந்த சென்டருக்கு மட்டும் 4 நம்பர் பீடு சுகர் பீடை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து இந்த டிசைன் வந்து நான் பண்ணேன். பேக்கு அண்ட் ஹேண்டில் வந்து சின்ன சின்ன புட்டா ஸ்கிரிப் ஸ்டோன் போட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் சுகர் பீட் கீழே வந்து 4 நம்பர் பீட்ஸ் வந்து வச்சுருந்தேன். ஃப்ரண்ட் நெக் வந்து இதுதான். பேக்கில் நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ ஹேண்டில் என்ன கொடுத்துருந்தோமோ அதே தான் ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ இந்த கஸ்டமர் வந்து அவங்க 7 ப்ளவுஸு கொடுக்கும்போதே சொல்லிட்டாங்க, ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் வேண்டாம், ஒரு ப்ளவுஸ் மட்டும் தான் கிராண்டாக வேணும், மற்ற எல்லா ப்ளவுஸுமே சிம்பிளாக வேணும், மிச்சம் 6 ப்ளவுஸுமே வந்து கம்மி பட்ஜெட்டில் பண்ணித்தாங்க. இது கரெக்டாக நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்த வாரம் நான் உங்களுக்கு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நான் வந்து சும்மாவே வந்து 1000 ரூபா வரைக்கும் 1500 மாதிரி பண்ணி தருவேன் எல்லாருக்குமே. ஸோ சொல்லவா வேணும், 7 ப்ளவுஸு கொடுத்தாங்க, அப்போ அவங்களுக்கு நான் எவ்வளோ வந்து ஒர்க்கு பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ அவங்களே வந்து ஆச்சரியப்பட்டாங்கன்னா, அவங்க காட்டும்போது இந்த டிசைன் சிம்பிளாக இருந்தது. நான் வந்து என்ன பண்ணேன், எக்ஸ்ட்ரா வந்து ஹேங்கிங்ஸு அதுக்கப்புறம் அந்த மேலே வந்து அந்த 4 நம்பர் படி எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டேன். ஏன்னா அவங்க காமிச்ச டிசைனில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது. வெறும் சுகர் பீடும் அந்த நார்மல் கிளிப் ஸ்டோன் வச்சு வெறும் சுகர் பீட் அவுட்லைன் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. நான் தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம போட்டு கொடுக்கலாம், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸோட நம்ம ப்ரைஸ் போயிடலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைனுக்கு நான் வித் ஹேங்கிங்ஸ் எல்லாமே சேர்த்து 2500 நான் சொல்லியிருந்தேன். ஆனால் 2500 நான் வாங்கலை, 2000 தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஏன்னா வந்து 2000 ஓகே தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு க்ரீன் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த க்ரீன் வந்து நான் 25 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது. ஆனால் இது அந்த அளவுக்கு வேலை இல்லை, சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. 2 டேஸ்லேயே வந்து நான் ஃபினிஷும் பண்ணிட்டேன். அதனால தான் வந்து இதுக்கு நான் 2000 தான் வாங்கியிருந்தேன். இந்த அமௌண்ட்டு ஓகே அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி நான் வாங்கின ப்ரைஸும் ஓகேவான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அதிகமாக வாங்கியிருக்கேன்னாலும் சொல்லுங்கள், அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. அடுத்த ஒரு சூப்பராக சந்திக்கலாம்.